வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே, மாலை பேச்சில் உங்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா இன்னைக்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, குறைந்து வரும் மக்கள் தொகை வளர்ச்சி. மக்கள் தொகை வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய பிரதமர் என்ன கனவு கண்டு இருக்கிறார் என்றால், 2047 விக்சித் பாரத், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாற வேண்டும், இந்தியா பொருளாதாரத்தில் முதலிடத்தில் வர வேண்டும் என்று அவருடைய கனவு. அதுக்காக என்ன அப்படின்னா, மக்கள் தொகை வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கனவை அவர் எட்ட முடியும். அதற்கு நம்மெல்லாம் ஒத்துழைக்கணும். இந்தியாவில் என்ன அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி ரேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரு உறுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிடுச்சு. இப்போ அலாரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியுள்ளார், நீங்கள் 3வது குழந்தை பத்துக்கிட்டீங்கன்னா 30,000 ரூபா, 4வது குழந்தை பத்துக்கிட்டீங்கன்னா 40,000 ரூபா, 5வது குழந்தை பத்துக்கிட்டீங்கன்னா 50,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் அவருக்கு தெரியுது, உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது, அதனால எல்லாரும் குழந்தை பத்துங்க நிறையா அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, உலகத்தில் உள்ள முன்னேறிய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், வேலை செய்யும் இளைஞருடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஜப்பான், ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். அதெல்லாம் முன்னேறிய நாடுகள். நம்ம முன்னேறி கொண்டு இருக்கும் நாடு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கண்ணு வச்சுட்டாங்க, மக்கள் தொகை அதிகமாகி விட்டது, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகி விட்டதுன்னு. யார் கண்ணு வச்சா என்ன பண்ணானுங்க தெரியல, இப்போ கம்மியாயிருச்சு. அதனால என் அன்பிற்குரிய நண்பர்களே, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற நண்பர்களும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, நிறையா குழந்தை பத்துங்க. அதுதான் நம்முடைய சன்னதிக்கு, எதிர்கால சன்னதிக்கு நல்லது. அப்பொழுதுதான் வேலை வாய்ப்புகள் பெருகும், அப்பொழுதுதான் நம்மளுடைய சன்னதிகள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஜப்பான்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான், பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்தியாவில் கொண்டு இருக்கிறது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அந்த மாதிரி பொண்ணு கேட்டு போனால் என்ன கஷ்டம்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும், மாப்பிள்ளைக்கு தான் தெரியும். அதனால் என் அன்பிற்குரிய நண்பர்களே, நம்மளுடைய பாரத பிரதமருடைய கனவு பெரிய கனவு, அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். அதனால என்ன அப்படின்னா, நீங்கள் பாடுபடணுங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் நிறையா குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம், இந்தியாவை ஒரு வளமான வல்லரசாக விரைவில் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மாலை பேச்சில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.